பப்ளிக்காக நிறைய இப்போ ரொம்ப மக்கள் வர இருக்கோம் நாங்கள். ஏன்னா இத்தனை வருஷமாக வந்து திராவிட மாடலு, அதிமுகலாம் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு பெரம்பலூர் ஒன்றும் முன்னேற்றம் கிடையாது. அதனால் யாரும் வந்து எளிதில் போய் மக்கள் வந்து எந்த சட்டமன்ற உறுப்பினரும் போய் யாரும் மக்கள் சர்வீஸ் பண்ணல. எல்லாமே ஒரு மாற்றத்துக்கு உண்டான இதில் இருக்கனால வந்து கண்டிப்பாக தளபதி வந்து நாங்கள் ஏற்றுக்குறோம். விஜய் அவர்கள் ஏற்று கம்பல்சரி இங்கே வந்து வெற்றி பெறுவார். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவர் தான் நிற்கணும். அவர் நின்று அவர் வரட்டும். இது வரைக்கும் டிஎம்கே, அதிமுக இவங்க வந்து இங்கே ஒன்றும் பண்ணலை. இவங்க 2 பேர்லாம் வந்து எதுவும் இங்கே நடக்கலை. கெஞ்சாதான் நிறைய உருவாயிடுச்சு. அங்கங்கே பார்த்தா தெரியாத விற்பாங்க. இப்போ அப்படி வரானுங்க, ஒரு 10 பேரை நிற்க வச்சுக்கின்னு விற்கிறானுங்க. பப்ளிக் ஆயிடுச்சு. சரிங்களா? அதனால் விஜய் வரட்டும். வந்து அவர் என்ன பண்ணுறாரு? அதாவது இத்தனை ஆண்டுகளில் வந்து டிஎம்கே கோட்டை இதெல்லாம் அது ஒரு காலகட்டங்களில் வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சிச்சு. இந்த 2 கட்சிங்க வந்து வர்ற புது கட்சியை வந்து ஜெயிக்க விடவே மாட்டாங்க. பணத்தை அடிப்பானுங்க, எல்லா பிரச்சனையும் பண்ணுவாங்க. அதெல்லாம் மீறி வந்து விஜய் ஜெயிக்கணும்னா ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ரெண்டாவது வந்து விஜய் வந்து இப்போ இந்த எலெக்ஷனில் வந்ததுனால டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருடைய ஓட்டும் பாதிக்கப்படும். அதனால் முடிவு வந்து இது எப்படின்னு நம்ம சொல்ல முடியல சரியா. ஏடிஎம்கே வந்து இப்போ 3 நாளாக உடஞ்சி போச்சு. டிஎம்கே வந்து கொஞ்சம் பலமாக இருக்குது. ஆனாலும் வந்து விஜயோடைய ரசிகர்னு இருக்கும்போது வந்து இது வந்து யாருடைய ஓட்டு எப்படி பிரியும், எப்படி போகும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் வந்து இதில் வந்து டிஎம்கே ஜெயிக்கணும்னு சொல்ல முடியாது, ஏடிஎம்கே கண்டிப்பாக ஜெயிக்காது. இந்த இடத்துல டஃப்பாக இருக்கிறது விஜய் தான் இருப்பாப்புல இந்த இடத்துல. அது வந்து எப்படின்னு புரியல. ஃபஸ்ட்டாக இவங்க ஜெயிப்பாங்களா அவங்க ஜெயிப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் போட்டி வந்து டிஎம்கே விஜய்க்கு தான்.